நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 179வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்காசியிலிருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஜெயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 15 வயது நிறைந்த ஒரு பள்ளி படிக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணிற்கு கிட்டத்தட்ட 2001 அந்த காலகட்டங்களில் ஒரு பருவமடைந்த பின்பு, பருவ வயதை எட்டிய பின்பு 2 ஆண்மாக்கள் அவங்களை பின்தொடர்ந்து அவங்களையும் சரி அவங்க குடும்பத்தையும் படாத பாடுபடுத்தி அந்த ஜெயாவின் பள்ளி படிப்பை பாதியில் நுப்பாட்டிட்டு அதற்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசுலேயே அவங்களை கெட்டி கொடுத்து அதற்கப்புறம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்தாங்களா என்னங்கக்கூடிய அந்த அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி 179வது எபிசோட நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில் பதிவிட்டுட்டு வரோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சம்பவத்திற்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இப்படியும் நடக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காக உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் தென்காசியிலிருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஜெயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 15 வயது நிறைந்த 2001 அந்த காலகட்டங்கள் அவங்க 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தாங்க, பருவ வயதை எட்டிய பின்பு, பூப்படைந்த பின்பு தாங்க இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜெயா வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளையாக இருந்து வராங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுடன் மகிழ்ச்சியாக அந்த கிராமத்தில் வாழ்ந்து வராங்க. இவங்க அப்பா அம்மா வண்டி மாடு வச்சுருக்கிறாங்க. மேற்கொண்டு கொஞ்சம் விவசாய நிலங்கள் வைத்து அதன் மூலியமாக தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்து வராங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் இவங்க கிராமத்தில் கிட்டத்தட்ட 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இவங்க கிராமத்திலே பள்ளி இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இவங்க கிராமத்தில் 5 வரைக்கும் படிச்சுட்டு 6ல் இருந்து 10 வரைக்கும் இவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் தான் படிப்பு இருக்குதுங்க. SSLC படிக்கிற மாதிரி, அதாவது 10ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே இருக்குதுங்க. அந்த ஒரு காரணத்தினால தினமும் இவங்க கிராமத்தில் இருந்து இவங்க தோழிகளுடன் பள்ளிக்கு போய் வருவதா வழக்கம். இவங்க தம்பி 4ஆம் வகுப்பு அங்கே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் படித்து வராரு. அந்த ஒரு காரணத்தினால அவங்க தோழிகளுடன் நிதமும் காலையில் கொஞ்சம் வெள்ளனே கிளம்பி அந்த 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு மாலை ஒரு 4 மணி அளவில் வீடு திரும்புவதை வழக்கமாக வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க. இப்படி தாங்க இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஒரு வயிறு வலி மாதிரி வந்துடுதுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் அவங்க அலறி துடிக்கிறத பார்த்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தோழிகள் அவங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜெயா பெரிய மனுஷி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு உடனடியாக அவங்க பெற்றோர்களுக்கு தகவலை சொல்லி விடுறாங்க. அப்படி பெற்றோர்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே சரி பொண்ணை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 3 கிலோமீட்டர் நடத்தியே கூப்பிட்டு வந்தால் சிரமப்பட்டுருவா, ஏற்கனவே வயிறு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு மாட்டு வண்டி இவங்ககிட்ட வண்டி மாடு இருக்கக்கூடிய காரணத்தினால மாட்டு வண்டியிலே வச்சு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அவங்க அப்பாவும் சரி ஜெயாவோட அப்பா அம்மா மேற்கொண்டு உடன் இன்னொரு பெண்மணியும் ஒரு 3 பேர் போகிறாங்க. பள்ளிக்கு போய் நேராக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை பார்த்து சொல்லிவிட்டு அதற்கப்புறம் அப்படியே கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு கிலோமீட்டரும் தாண்டினதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏரியா கிட்ட வரும்போது இவங்களுக்கு வயிறு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அலறி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒருவேளை ஆள் ரொம்ப சோர்வடைஞ்சு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த வண்டியில் அந்த தண்ணியும் எடுத்து கொடுத்து இதை கொஞ்சம் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு வைத்தியம் மாதிரி பார்த்து விட்டு சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீடை நோக்கி வந்துட்டாங்க. அப்படி வந்ததில் இருந்து இவங்க சரியாக யார்கிட்டையுமே பேசுகிறதே கிடையாதுங்க.
ஏற்கனவே வந்து வயதுக்கு வந்த பெண்ணை வந்து ஒரு மூலையில் ஒரு ஓரமாக வந்து ஒரு ஓலை குடிசை மாதிரி கட்டி ஒரு உலக்கையெல்லாம் போட்டு வந்து இப்போ உள்ள நேரங்களில் அந்த மாதிரி செய்யாட்டியும் கூட வந்து இன்னும் ஒரு சில கிராமங்களில் அந்த மாதிரி தாங்க செய்கிறாங்க. ஆனால் 2001 அந்த காலகட்டங்களில் வந்து இதை மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு ஓலை குடிசை மாதிரி வச்சு உலக்கையெல்லாம் பாதுகாப்புக்கு போட்டு தனிமைப்படுத்தி தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து துணையாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க தோழிகள் பள்ளிக்கூடம்லாம் முடிச்சுட்டு வந்த தோழிகள் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஜெயாவுக்கு வந்து துணையாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க சொந்த பந்தமில் உள்ள ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு துணையாக வந்து அங்கே இருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்து நல்லா சிரித்து பேசி விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த பெண்மணி மட்டும் விளையாடவே இல்லை. ஒரு மாதிரி மௌனமாக அப்படியே இருளடிஞ்ச மாதிரியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேந்த முழிச்சுக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறத பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கும் சரி அவங்க சொந்த பந்தங்களுக்கும் சரி சின்ன பிள்ளை தானே வயசுக்கு வந்திருக்கு, அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் வலி இருக்கும் போலுக்க, அந்த காரணத்தினால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக விட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து வர வர இவங்களுடைய நடவடிக்கை வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்று இரவு வந்து அவங்க அப்பா எப்பயும் போல் வழக்கம் போல் வெளியில் திண்ணையில் படுத்துக்கிட்டாங்க. திண்ணையில் தான் எப்பயும் பெரும்பாலும் படுப்பாங்க. வீட்டுக்கு துணைக்கு உள்ளேயும் படுப்பார். இப்போ பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்ட காரணத்தினால வந்து வெளியில் திண்ணையில் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் திண்ணையில் தான் படுத்துருக்காங்க. ஒரு நள்ளிரவு நேரத்துங்க அந்த பெண்மணிக்கு ஜெயாவுக்கு துணையாக அம்மா இருக்கிறாங்க, அது சித்தி இருக்கிறாங்க, மேற்கொண்டு வந்து ஒரு சில பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட வந்து ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு இவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி இவங்க வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் கண்ணு முடியெல்லாம் உருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க அம்மாவும் சரி அவங்க சித்தியும் படுப்பாப்பா என்ன ஒன்று ஒரு மாதிரியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கை வைத்திய மாதிரியெல்லாம் பார்த்து விட்டு படு தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் படுக்கிறவங்க மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அப்படியே முழிச்சு பார்த்துருக்காங்க. சரி அவளே படுத்துக்கிடுவா, தூக்கம் வரும்போது தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜெயா அப்படிங்கக்கூடிய இந்த இளம்பெண் வந்து எப்படியோ வீட்டுக்கு வெளியில் போயிட்டாங்க. இது யாருக்குமே தெரியல. கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மா முழிப்பு தட்டி பாப்பா தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜெயாவை உள்ளே காணும் அப்படிங்கும்போது வந்து உடனடியாக வந்து ஏன்னா சின்ன அறை தான், சின்ன வீடு தாங்க, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து வெளியில் படுத்திருக்கக்கூடிய கணவரை வந்து அப்படி தட்டி எழுப்புறாங்க. கதவு வந்து கொஞ்சம் திறந்து தான் இருந்திருக்கு. அப்போவே சந்தேகமாயிருச்சு வெளியில் தான் பொண்ணு போயிருக்கும்ட்டு உடனே இருக்கக்கூடிய அந்த கணவரை எழுப்பி ஜெயாவோட அப்பாவை எழுப்பி என்னங்க பாப்பாவை காணுமே என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நல்லா பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அந்த தெருவின் ஓரத்துலேருந்து அங்கும் இங்குமா பார்க்காங்க. அந்த இருள் சூழ்ந்த நேரம் மணியும் வந்து சரியாக ஒரு 1:30-2 மணி வாக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பாப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் தேடும்போது வந்து தூரத்தில் வந்து ஒரு பெண்மணி நிற்பது தெளிவாக தெரியுது, ஒரு குழந்தை போல். அப்போ இவங்களாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அந்த பெண்மணி ஆடலை அசையலை அப்படியே தான் இருக்குதுங்க. அதாவது இவங்க போகிறாங்க, இவங்களுக்கு ஆப்போசிட் டெரஸில் அந்த பக்கமாக தான் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது யார் அப்படின்ட்டு அப்படி பக்கத்தில் போகும்போது அவங்க நினச்சது சரிதாங்க, ஜெயா தான் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து வெறிச்சு நின்று பார்த்த மாதிரியே தான் இருக்கிறாங்க. எங்கேயுமே திரும்பல, ஆடலை அசையலை, அப்படியே ரோபோ மாதிரி இருக்கிறாங்க. என்ன தூக்கத்தில் நடந்து வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒலிக்கி விட்டு அவங்க அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கூப்பிடும்போது கொஞ்சம் இயல்பு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன அங்கே நிற்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் வந்து அப்படியே நிற்கிறாங்க. கேட்குறாங்க கேள்வி. உடனே அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி நீ தான்மா சொல்லணும், நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது வந்து எப்படி வந்தனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி நிற்கிறாங்க. சரி பாப்பா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஜெயா வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரும்போது அவங்க அப்பா நின்று அப்படியே பர்டிகுலர் ஏரியாவை பார்த்தாங்க இல்லையா, ஜெயா அந்த ஏரியாவை அப்படியே பார்க்கும்போது வந்து அங்கே தூரத்தில் வந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து ஏதோ ஒரு நிழல் போன்ற உருவம், அது மனிதரா என்ன ஏதுங்கிறதே தெரியலை, ஆனால் பெண்ணான்னு கூட தெரியலை, ஆனால் ஏதோ ஒரு உருவம் நிற்பது போல் இருக்குது. என்னவா இருக்கும் மட்டும் கொஞ்சம் உத்து பார்த்துட்டு பக்கத்தில் போகும்போது வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்த உருவம் வந்து காணாமல் போயிருக்குது. இவருக்கே ஒரு ஆச்சரியம், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பிக்கிட்டே வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து திருநெல்ல வந்து உட்காரும்போது வந்து அவங்க மனைவி எங்கள் வெளியில் வாமா வரணும் அப்படிங்கும்போது வந்து அவங்க மனைவி ஏன்னா வீட்டுக்குள்ளே ஜெயாவை படுக்க சொல்லிவிட்டு அவங்க சித்தியை பாதுகாப்பு விட்டு வெளியில் வரும்போது வந்து இந்த பாப்பா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் போய் நின்று பார்த்தோமா கொஞ்சம் தள்ளி அது ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் இருக்கேன்ட்டு போய் பார்க்கும்போது அந்த உருவம் இல்லாமல் போயிடுச்சுமா, எனக்கு இன்னும் காற்று கருப்பு வேலையாக இருக்கும் போல் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயாவை நீ பத்திரமா பார்த்துக்கோ, காலையில் இதுக்கு என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஜெயாவுக்கு துணையாக போய் உள்ளே இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே உட்காந்து யோசிக்கிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பருவ வயசை அடைஞ்ச பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கிராமப்புறங்களில் வந்து கழிப்பு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்க, அதாவது தலைக்கு தண்ணி ஊற்றுறது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால எனக்கு தெளிவாக சொல்ல தெரியலைங்க. அதுக்கு வந்து தேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்து இத்தனை நாளுக்குள்ளே வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு உண்டுங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து காலையில் வந்து சரி ஒரு ஜோதிடரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை இப்போ பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க பருவ வயசை அடைஞ்ச நேர காலங்கள் இவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது
அவரே வந்து ஜோதிடரை வந்து பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருக்காரு. அதற்கப்புறம் வந்து அப்படியே அவங்க அப்பாவை, ஜெயாவின் அப்பாவை பார்த்து விட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. உங்கள் பாப்பா பெரிய மனுஷியான நேர காலங்கள் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து இருள் அடித்த மாதிரி ஆயிருக்கு. யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவோட வந்து சித்தப்பா எல்லாருமே போயிருக்கிறாங்க, அவங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே எல்லாருமே மிரண்டு போய் கேள்வி மேலே கேள்வி இருக்கும்போது அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நேர காலங்கள் சரியில்லாத நேரத்தில் தான் இந்த பொண்ணு வந்து பருவ வயசை அடைஞ்சிருக்குது. மேலும் வந்து இந்த பிள்ளை எங்கே வச்சு வயசுக்கு வந்துச்சுங்கும் போது வந்து அந்த பள்ளிக்கூடத்தை சொல்லும்போது வந்து, அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வந்து இன்னும் 2 நாளில் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து செய்ய வேண்டிய எல்லா கடமையிலையும் செஞ்சுருங்க. அதாவது வந்து புனித நீராட்டு விழாலாம் நடத்திடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த ஜாதகத்தின் அமைப்புப்படி கொஞ்சம் தோஷமெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, அதெல்லாம் சரி பண்ணுங்கும்போது இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஜோதிடரை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, காசு பறிக்கிறதுக்கு தான் இவர் ஏதோ ஏற்பாடு பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் அந்த ஜோதிடரை பற்றி ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு, காசு பறிக்கவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, சரி சாமி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர்கிட்ட இருந்து வெளியில் வந்துட்டாங்க. அதாவது ஒரு குறிச்சு கொடுத்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த புனித நீராட்டு விழா வச்சுக்கலாம், மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்க. அதே மாதிரி வந்து 2 நாளில் வைக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 2 நாளும் வந்து இந்த ஜெயா வந்து நிம்மதியாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் ஒரு மாதிரியே தான் இருந்திருக்காங்க. அப்நார்மலாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்மணி வந்து அப்பைக்கப்போ வீட்டை விட்டு வெளியில் போத மாதிரியே இருந்திருக்கு. ஏதோ ஒரு திசையை பார்த்து அப்படியே வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியில் வாசலுக்கு வெளியில் எட்டி பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாலும் வந்து எந்த ஒரு பதிலும் வந்து அந்த குழந்தை வந்து சொல்லலை. யார் ஜெயா வந்து எதுவுமே சொல்லலை. அவங்க அந்த ஒரு காரணத்தினால எல்லாருமே வந்து ஒரு வேளை ஜோதிடர் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. நள்ளிரவு நேரத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது தூங்காமல். ஏன்னா இவங்க தூங்குற மாதிரி இருக்குது. திடீர்னு வந்து எந்திரிச்சு போய் வெளியில் போயிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் செஞ்ச ஒரு காரணத்தினால வந்து மறுநாள் வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு சாவியை வந்து அவங்க அம்மா தலைமாட்டில் வச்சுக்கிடுவாங்க. இந்த பெண்மணி அங்கிட்டு போய் ஜெயா போய் அந்த கதவுக்கிட்டே நின்று எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாங்க. வெளியில் போக முடியாது, கதவு தான் லாக்கில் இருக்கே. வெளியில் அப்பாவும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு சரி இந்த சடங்கு வேலையெல்லாம் முடிக்கட்டும், புனித நீராட்டு விழாலாம் முடிச்சதுக்கப்புறம் இது என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை முடித்தாலும் கூட வந்து இவங்க வந்து ஜெயா வந்து அவங்களாவே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்த பார்த்தாங்கன்னா அப்படியே மௌனமாக இருக்கிறது, அந்த இடத்தையே உத்து பார்க்குறது, எதுவும் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது கிடையாது, எந்த ஒரு இதுவுமே பேசுகிறதே கிடையாது. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரியாக சாப்பிடவே இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போகத்தான் நிற்கிறாங்க. இதை இப்படியே விட்டால் சரிப்படாது அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அந்த சோசியக்காரரை போய் நல்ல முறையில் கேட்குறாங்க உட்காந்து. என்ன சாமி ஆச்சு, என்ன ஏதுங்கும் போது வந்து இந்த பெண்ணு பருவ வயசை அடைஞ்ச நேர காலங்கள் சரியில்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இதை வந்து நம்மளால் வந்து என்னால் கணிச்சு தான் சொல்ல முடியும், ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கு வந்து வெளியில் ஒரு சில பேர் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் சொல்லி அனுப்பிடுறாருங்க. அதற்கப்புறம் வந்து தனது நண்பர்கள் மூலியமாக வந்து பல இடங்களை விசாரிக்கிறாருங்க. யார்? ஜெயாவுடைய அப்பா. அதில் வந்து ஒரு நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து கிராமத்தில் வந்து ஒரு சாமியாடி இருக்கிறார், அவரை போய் பார்த்தா சரியாக வரும், நேர காலங்கள் சரியில்லை அப்படின்னா இந்த பிள்ளைக்கு பின்னாடி வந்து ஏதாவது வந்து ஒரு ஆண்மகன்ம சுத்தம் காத்து கருப்பு கண்டும் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து அன்னைக்கு கண்கூட பார்த்துருக்காங்க இல்லையா, ஜெயா ஒரு இடத்த உத்து பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது சரி ஓகே கண்டிப்பாக இதாத்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கணிப்பை ஒன்று போட்டு அந்த நண்பர் சொல்கிற இடத்த போய் பார்க்கும்போது அந்த சாமியாடி வந்து பொண்ணை நீங்கள் கூட்டுவாங்க, அதாவது வனதுர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துர்க்கைம்மன் கோயில் இருக்குதுங்க. இவங்க கிராமத்துக்கு, ஜெயாவின் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு கூட்டுவாங்க, சரி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி அந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அதே போல் வந்து 2-3 நாட்கள் கழித்து வந்து ஜெயாவை வந்து அவங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து அந்த வனதுர்க்கைம்மன் கோயிலுக்கு வந்து கூட்டு போகிறாங்க, அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலுக்கு. அந்த சாமியாடியும் வந்து அந்த பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தயாராக இருக்கிறாருங்க. இவங்க போனதுக்கப்புறம் வந்து ஜெயாவை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த கோயிலுக்கு முன்னாடி அம்மனுக்கு முன்னாடி உட்கார வச்சு ஒரு தியானம் மாதிரி இருந்து அந்த சாமியாடி வந்து ஒரு கணிப்பு ஒன்று கணிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முனிப்பார்வை இருக்குது உங்கள் பொண்ணின் மேலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க, அதாவது வந்து ஒரு கொஞ்சம் வயசில் வந்து ஒரு அல்பாயுசில் இறந்து போன ஒரு கன்னி பையன் வந்து நிறைவேற ஆசையில் இருக்கக்கூடியவையும் முனி மாதிரி தாங்க அலைஞ்சிருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம் செடி கொடியோ ஏதோ ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல இருக்கும். இதுபோல் வந்து ஏதாவது ஒரு மனிதர்கள் யாராவது வரும்போது வந்து அவங்கள ஒரு பயமுறுத்தியோ அச்சப்படுத்தியோ இல்லைன்னா அவங்கள வந்து ஆக்குவை பண்ணி அவங்க நினச்ச அந்த முனி நினச்ச காரியத்தை வந்து சாதிக்கும். முனியிலே வந்து கெட்ட முனியும் இருக்குது, நல்ல முனியும் இருக்குதுங்க. ஏன்னா மக்கள் வழிபடக்கூடிய முனியும் இருக்குது, அது வேற இது வேறங்க. ஏன்னா ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட வேண்டாம், அந்த காரணத்தினால தான் அதை சொல்கிறேங்க. அப்படிங்கும்போது அந்த முனி பார்வை வந்து இருக்குது, இது வந்து ஒரு கெட்ட முனி. அந்த முனி வந்து உங்கள் பொண்ணு வந்து பெரிய மனுஷியான உடனே நீங்கள் அந்த பாதையில் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நின்று கொஞ்சம் நேரம் நின்று வந்தீங்களா அப்படிங்கும்போது வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாருங்க அவங்க அப்பா. ஆமாம், நின்று வந்தோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடிகிட்ட சொல்லும்போது, அங்கே இருந்து தான் உங்கள் பொண்ணை வந்து அது பின்தொடருது, அதுக்கு முன்னாடி இருந்து இந்த பிள்ளை நல்லா நார்மலாக இருந்திருக்குமே, இப்போ இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம் சாமி, நீங்கள் தான் இதிலேருந்து எப்படியாவது வெளியேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து அந்த வனதுர்க்கை
வனதுர்க்கை அம்மன் கோயிலில் வந்து ஒரு சில பூஜைகள்லாம் புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு இந்த ஜெயாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தாயத்து மாதிரி கட்டி ஒரு 40 நாளும் வந்து இந்த பொண்ணு கையிலே இந்த தாயத்து இருக்கட்டும், கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமா வைங்க, அந்த முனி வந்து இனிமேல் கிட்டத்தில் வராதுங்க, இந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் 48 நாளைக்கு வரைக்கும் அது கிட்ட வராமல் இருந்துச்சுன்னா அடுத்து என்றைக்குமே வராது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கும்போது வந்து பள்ளிக்கூடம் எதுவும் அனுப்பலாமாங்கும் போது பள்ளிக்கூடம்ல ஒன்றும் அனுப்ப வேண்டாம், அந்த பொண்ணு வந்து வீட்டிலே இருக்கட்டும், போய் வந்து இருக்கக்கூடிய பாதையில் தான் அந்த புளிய மரத்தில் தான் ஒரு முனி இருக்குது அப்படிங்கும்போது எல்லாமே ஓகே, அந்த புளிய மரத்துக்கிட்ட தான் நம்ம வண்டியவே நிப்பாட்டணுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி சாமி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாமிக்கு வந்து செய்யும் கடமை எல்லாம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் வந்திருக்காங்க. அதுபோல வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த பெண்ணை வந்து பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலைங்க. ஜெயாவை வந்து பள்ளி படிப்பு போனாலும் பரவாயில்ல, பொண்ணு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் தெளிவாக வச்சுருக்காங்க. ஆனால் இதோட இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அந்த முனி வந்து இவங்களை வந்து நெருங்க முடியாது, ஆனால் சுற்றி தான் வரும். இவங்களை நெருங்க முடியாத அளவுக்கு தான் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு அந்த தாயத்தில் இருக்குது. 48 நாட்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த தாயத்து கையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் தாயத்து கையில் தான் இருக்குது. அந்த ஆன்மா வந்து முனி வந்து சுற்றி வந்தாலும் வந்து இவங்களை வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பை எதுவுமே ஏற்படுத்தவே இல்லைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வந்து அந்த ஆன்மா இவங்களை விட்டு விலகி மொத்தமாகவே போயிடும் 48 நாளுக்குள்ளன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அதனால் வந்து தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இவங்க வீட்டுக்கிட்ட வந்து அந்த வண்டி மாடு இருக்குது சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாடுகளுக்கு வந்து புற்கள், அதாவது வந்து வைக்கோல் இதெல்லாம் எடுத்து போடுவது வந்து அவங்க வீட்டுக்கு கொல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வயல்காடு மாதிரி, இவங்களுடைய வயல்காடு இருக்குது, பக்கத்துலேயே ஒரு வயல்காடு இருக்குது. அந்த வயல்காடு கிட்ட போய் தான் இவங்க வந்து பறித்து கொண்டு வந்து இந்த மாடுகளுக்கு வந்து தீனி வந்து போட வேண்டியது இருக்குது. அது வந்து அம்மா வந்து எப்பயும் பார்ப்பாங்க. ஆனால் இருந்தாலும் ஜெயாவும் வந்து சும்மாவே இருந்தால் சரிப்படாதில்ல அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம நார்மல் ஆகிட்டோம்லான்ட்டு அவங்க வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வந்து தேவையான உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி செய்யும்போது வந்து அந்த பக்கத்து தோப்புக்கிட்ட போய் இது போல் பறிக்க போயிருக்கிறாங்க. அதாவது வைக்கோலை வந்து எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்படி எடுக்க போன இடத்துல அங்கே ஒரு அசம்பாவித சம்பவம் இவங்களுக்கு நடக்குது. இவங்களை யாரோ பேர் சொல்லி கூப்பிடுவது போல் இருக்குது. யார் கூப்பிடுவது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த முனியான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, ஒரு பெண்மணி கூப்பிடுவது போல் இருந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து திரும்பி பார்த்துருக்காங்க, யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களேன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க. அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயல்காடு தான். அது வந்து இவங்க உறவுக்காரருடைய வயல்காடு தாங்க. அந்த வயல்காடு அந்த கிணற்று அருகே இருந்தால் சத்தம் கேட்குது. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அந்த கிணற்று பக்கத்தில் இருந்து சத்தம் கேட்குறத பார்த்துட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிணற்றின் மூலையில் வந்து ஒரு தலைவெறி கோலத்தோடு வந்து ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இவங்களை பேரை சொல்லி இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. இவங்க வந்து பயத்தில் வந்து மிரண்டு போய் ஓடியாந்துருக்காங்க. வர்ற வழியில் எப்படியோ கால் தட்டி கீழே விழுந்து காயமெல்லாம் ஏற்பட்டுருக்குதுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மயங்கி விழுந்த மாதிரியும் விழுந்திருக்காங்க. அந்த பக்கத்து பிஞ்ச உரிமையாளர் வந்து அந்த பக்கமாக வரும்போது என்ன இந்த பாப்பா அங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி என்ன பாப்பா அப்படிங்கும்போது வந்து எதுவுமே பேசலை, அப்படியே மௌனமாக இருந்திருக்காங்க. ஒரு படபடப்பிலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து விட்டுருக்காங்க. வீட்டில் வந்து விட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து நம்ம பிஞ்சக்கிட்ட படுத்து கிடந்துச்சு, நான் தான் தட்டி எழுப்பி கொண்டு வந்து விட்டுருக்கேன், என்னங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாருங்க. ஆனால் இவங்க அம்மா வந்து பதறி போய் அப்படியே மேலே எங்கேயும் பார்த்துட்டு அவங்க கையில் பார்த்துருக்காங்க, தாயத்தெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கட்டி அணைச்சி என்ன பாப்பா எங்கே போனா அப்படிங்கும்போது வந்து இவங்களால் பதிலே சொல்ல முடியலை, ஒரு பதட்டத்திலே இருந்திருக்காங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் சரி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ நினச்சி பயந்துட்டா போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே துணைக்கி இருந்துட்டு அப்படியே அன்னைக்கு பொழுது வந்து எப்படியோ முடியுதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் விடியும் போது எட்டி பார்க்குறாங்க, பொண்ணை காணும் வீட்டுக்குள்ளே. உடனடியாக அவங்க அப்பா வந்து வண்டி மாடு எடுத்து எங்கே வெளியில் கிளம்ப போகிற நபரை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி பொண்ணை காணும், இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது வந்து அவங்க அப்பா மிரண்டு போயிட்டாருங்க. மிரண்டு போய் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடும்போது வந்து அந்த வயல்காட்டை சார்ந்த அந்த பிஞ்சையின் ஓனர் வந்து ஏதாவது பக்கத்து பிஞ்சை இவங்க உறவுக்காரர் தாங்க, அவர் மறுபடியும் வந்து கூப்பிட்டு வந்து பாப்பா அந்த மாதிரி கிணத்துக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு, என்னன்னு கேட்டால் பதிலே சொல்லலை, நேற்று இந்த மாதிரி தான் கிணத்துக்கிட்ட படுத்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் பதறி போய் சரி ரொம்ப நன்றி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுட்டு என்ன ஆச்சு ஏது அப்படிங்கும்போது வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து ஜெயாவால் வந்து சொல்லவே முடியலை. சரி உடனடியாக இதுக்கு நம்ம என்னங்கிறத பார்க்கணும், இதை எப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து அந்த வனதுர்க்கை அம்மன் கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து ஜெயா கூட்டு அங்கே போகிறாங்க. அந்த சாமி அடிக்கும் தகவல் சொல்லி அவரும் அங்கே தான் இருக்கிறாருங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் என்னப்பா மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து இல்லை சாமி ஒரு 10-15 நாளாக நல்லா தான் இருந்துச்சு பொண்ணு, இப்போ மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு கிணத்துக்கிட்ட போய் எட்டி பார்க்குது, என்னன்னு தெரியலையே சாமி அப்படிங்கும்போது மறுபடியும் வந்து அவர் ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு ஒரு சிரிப்பொண்ணு சிரிச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உன் பொண்ணு வந்து வயசுக்கு வந்த நேர காலங்கள் சரியில்லாத காரணத்தினால கண்டதும் கண்ட
மண்டை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. இது போல் உன் பொண்ணை வந்து ஒரு முனி பார்வையில் இருந்து நம்ம விடுவிச்சு வச்சுருக்கோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பக்கத்து பிஞ்சையில் தற்கொலை செய்து இறந்து கொண்ட ஒரு பெண்மணி, இந்த புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜெயா அவங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெண்மணி வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த கிணத்துல வந்து தற்கொலை செய்து இறந்து கொண்டாங்க. அதாவது அந்த பிஞ்சையில் வந்து பக்கத்து வீடை சார்ந்த தெருவை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து இறந்துருக்காங்க. அந்த ஆன்மாவும் வந்து இங்கே தான் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து இவங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ அச்சப்படுத்தி பார்த்துருக்கு, ஒன்றும் பிரச்சனைன்ட்டு மறுபடியும் வந்து ஒரு சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு அந்த சாமியாடி. அதற்கப்புறம் வந்து ஜெயா வந்து ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், வீடோட இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து நல்ல முறையில் பத்திரமா பார்த்துருக்காங்க. ஆனால் பள்ளிக்கூடம் அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கே வந்து ஜெயாவை வந்து அனுப்பவே கிடையாதுங்க. ஏன்னா வெளியில் போய் வந்து இருக்கும்போது எதுவும் பிரச்சனை யாரும் என்ன வந்துட்டு அந்த சாமியாடி இன்னொன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சீக்கிரமாக வந்து பொண்ணுக்கு வந்து திருமண ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருங்க, கல்யாணம் முடிச்சுட்டு அப்படி கண்டதும் வந்து இவங்க பின்னாடி வந்து சுத்தாது, ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் வந்து 18 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் முடிக்கணும், பூர்த்தி அடைஞ்சா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கால நேரங்களில் வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து வயதுக்கு வந்த உடனே, பெரிய மனுஷியான உடனே கொஞ்ச நாள்லேயே வந்து சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து முடிச்சு வச்சுருவாங்க. அதே போல் தாங்க ஜெயாவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா. ஜெயாவுக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட வந்து அவங்க தூரத்து உறவுக்காரங்க, பக்கத்து கிராமத்தை சார்ந்த ஒரு உறவுக்காரர், அவங்க சொந்த பந்தம் தான். அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு நடந்த எல்லா சம்பவம் அவங்களுக்கும் தெரியும். சரி, அந்த பையனுக்கு வந்து இந்த பெண்ணை பிடிச்ச காரணத்தினால சரி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு 16 வயசுலங்க கரெக்டாக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்குள்ளேயே வந்து இந்த ஜெயாவுக்கு வந்து கல்யாணமும் வந்து பண்ணி வச்சு இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஆனாலும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஆன்மாக்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால், ஒரு அப்நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் இவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய பூத்த ராசியாக என்னன்னு தெரியல, என் ராசி பருவத்துக்கு ஒரு சில ஆன்மாக்கள் இருக்குது இல்லைங்கிறத வந்து நான் கணிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் மற்றும் ஒரு பெண் 2 குழந்தைகள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்து வரேன், எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 39-40 வயசு ஆயிடுச்சுங்க, இப்போ வரைக்கும் எனக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் அந்த வனதுர்க்கை அம்மன் கோயிலுக்கு வந்து அடிக்கடி வந்து குடும்பத்தோடு போயிட்டு வருவதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.